ஈபி பில் அதிகமாக வருதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் போய் பார்த்துருந்தாங்க. அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஃபேஸ் இருக்குது. 3 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கீழ் வீடு, சிங்கிள் ஃபேஸ் வந்து மேல் வீடு. இந்த சிங்கிள் ஃபேஸ் மீட்டரில் பாருங்க எர்த் சிம்பிள் காமிச்சிட்டே இருக்குது. இந்த மாதிரி எர்த் சிம்பிள் காமிச்சிட்டு இருந்தாலே வந்து உங்க வீட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் தான் வச்சிருக்காங்க, ஆனால் 2 வீட்டுக்குமே லைன் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் மீட்டர்ல வந்து இன்வெர்டர் வச்சிருக்காங்க, ஆனால் சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு வந்து இன்வெர்டர் லைன் கொடுத்துருக்காங்க. இப்படி 2 மீட்டர் இருந்ததுன்னா 2 இன்வெர்டர் கட்டாயம் வச்சாகணும். அப்படி இல்லைன்னா வந்து கீழே இருந்தே ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே தனியாக மேல் வீட்டுக்கு கொண்டு போகணும். இப்படி கொண்டு போனாதான் 2 வீட்டில் உள்ள நியூட்ரலுமே லிங்க் ஆகாம இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து நியூட்ரல் கொண்டு வந்து நேராக சுவிட்ச் போர்டில் கொண்டு விடக்கூடாது. எந்தெந்த பாயிண்ட்டுக்கு கொடுக்கணுமோ அந்த பாயிண்ட் வரைக்குமே கொண்டு வந்து நியூட்ரல் கொண்டு கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து மேல் வீட்டு கரண்ட்டுக்கும் கீழ் வீட்டு கரண்ட்டுக்கும் எந்தமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த இன்வெர்டர்ல ஒர்க்கிங் ஆகுது எல்லாமே கீழ் வீட்டில் உள்ள கரண்ட்ல மட்டும் தான் ஒர்க்கிங் ஆகும். நியூட்ரல் தனித்தனியாக கொடுக்கலனா வந்து கரண்ட் பில்லும் அதிகமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் கரண்ட் வந்து வந்துட்டு இருக்கும். லைட் ஒன்றும் எரியாது, ஆனால் லைன் வரும். அதே மாதிரி